गोपिका जीवनस्मरणं गोविंदा गोविंदा. சாஸ்திரத்தில் 16 விதமான சம்ஸ்காரத்தை சொல்லியிருக்கு. அதில் 3ஆவதாக சொல்லக்கூடிய சீமந்தம் அப்படிங்கிற சம்ஸ்காரத்தில் ரிஷிகள் நம்மளுக்கு எப்படி எப்படிலாம் சொல்லியிருக்கா, அவர் எவ்வளோ இது மந்திர திரஷ்டாவாக இருந்து நம்மளுக்கு சொல்லியிருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். அதில் ஐத்ரேயோபனிஷத் அப்படிங்கிற உபனிஷத்தில் சங்கர பாஷ்யத்தில் சங்கரர் சொல்லிட்டு வர்றார், சரீரம் 2 விதமாக உருவாகிறது. அதில் ஸ்தூல சரீரம் சூக்ஷ்ம சரீரமாக உருவாகிறது. அதில் ஸ்தூல சரீரம் அப்படிங்கிறது 2வது மாதத்துலேருந்தே எப்போ குழந்தை உண்டாயிருக்குன்னு தெரிஞ்ச உடனேவே வேற புஷ்ய நட்சத்திரத்தில் பும்சவனம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் 4வது மாதம் 6வது மாதம் 8வது மாதம் அப்படிங்கிற 3 மாதத்தில் எப்போ டைம் கிடைக்கிறதோ அப்போ பண்ணணும். உச்சிதமானது 4வது மாதம். காலங்கள் இதனால் 6வது மாதமோ 8வது மாதமோ பண்ணிக்கிறோம். இதில் 16 சம்ஸ்காரத்தில் ஸ்திரீகளுக்கு பிரதானமாக சொல்லக்கூடிய இந்த சம்ஸ்காரத்தில் ஸ்திரீகளை ரொம்ப முன்னிறுத்தி சொல்கிறார். ஏன்னா இந்த இடத்துல பகவானே வரார். இந்த ஸ்தூல சரீரத்தையும் சூக்ஷ்ம சரீரத்தையும் பகவானே உண்டாக்கின உடனே இப்படி பார்க்குறார், நம்ம எல்லாத்தையும் உருவாக்கியாச்சே, இப்போ இது எல்லாத்தையும் அட்மினிஸ்ட்ரேஷன் வேணும் இல்லையா, அதுக்காக யாரை பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுனே இருக்கும்போது இப்போ ஒரு மெடிக்கல் லீவு வேணும் அப்படின்னு கேட்டால் மெடிக்கல் லீவு கொடுக்கணும். ஆஃபீஸில் ப்ரெஷராக இருக்குது அப்படின்னா அவளை சில்ட்ரன் பண்ணணும். இப்படி ஒருத்தர் ஒருத்தர் வேணும் இல்லையா, அதுக்கு பகவான் பார்க்குறாரா. அந்த ஸ்தூல சரீரம்னா இந்த கண் அவயவயங்கள், இந்த தோல் பார்க்குறோம் இல்லையா, இதெல்லாம் ஸ்தூல சரீரம். சூக்ஷ்ம சரீரம் அப்படின்னா பஞ்ச பிராணன் உள்ளே இருக்குது. அப்படி பிராணன் மூலமாக பகவான் இந்த ஒவ்வொரு அவயவங்களை இயக்கிறார். இப்படியே பண்ணிகிட்டே இருக்கும்போது பகவானே நம்ம இதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு நம்மளே வருவோம் அப்படின்னு வராராம் பகவான். அதுக்கு தான் இந்த இடத்துல வகுடு எடுத்து, இந்த இடத்துக்கு பேர் சீமந்தம்னு பேர். இந்த வகுடு எடுக்கிறதுக்கு பேர் ஒரு தெரு இருக்குது, ஒரு பாதை இருக்குது அப்படின்னா அது ஃபுல்லாக மறைச்சிருக்கு இல்லையா, அது ஒரு நிலைப்படுத்துறதுக்கு பேர் தான் சீமந்தோன்னயனம் அப்படின்பா. நம்ம பத்திரிகையில் பார்த்தா கூட சீமந்தோன்னயன சுப முகூர்த்த பத்திரிகை அப்படின்னு இருக்கும். இந்த இடத்த சீமந்தம் இது பண்ணுறதுக்காக சீமந்தோன்னயனம். அதில் அம்பாள் கூட ஸ்ருதி சீமந்த சிந்தூரி அப்படின்னு அம்பாலே இந்த இடத்துல சீமந்தங்கிற இந்த இடத்துல சிந்தூரம் வச்சுருக்கா அப்படின்னு அம்பாலோட இதை சொல்கிற. இந்த வகுடு எடுத்து பகவான் வந்திருக்கார் அப்படின்னு பார்க்கணுன்னா இப்போ ஒரு பகவான் பார்ப்பாராம். அப்படி பார்த்து நம்ம எந்த வழியாக இந்த ஜீவனை உள்ளே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது திருவனந்தபுரம் போய் பார்த்தா கூட நம்ம ராஜாக்குன்னு தனி பாதை இருக்கும். ராஜா கிளம்பிட்டார் அப்படின்னா அந்த கேட்டை மூடிடுவா, வேறு யாருக்கும் இது கிடையாது. பகவான் இல்லையா, விஐபி இல்லையா, விஐபி பாதையில் வர்றதுக்காக பகவான் பார்க்குறாராம். கண் வழியாக உள்ளே போகலாமா, காது வழியாக போகலாமா அப்படி பார்த்துட்டே இருக்கும்போது நம்ம சிரஸ் வழியாக உள்ளே போயிடுவோம் அப்படின்னு பார்க்குறாராம். அதுக்கு இப்போ நம்ம குழந்தை பிறந்தா கூட அது நம்ம பார்த்தா தெரியும், குழந்தை மண்டையில் சின்னதாக மெல்லிஸாக இருக்கும், உடம்பு எல்லா இதாக இருந்தாலும். அதனால தான் குழந்தைக்கு சீப் வச்சு வாரக்கூடாது அப்படின்லாம் சொல்லுவாள். பகவான் வந்துட்டு போன அடையாளம் அதில் தெரியும். பகவான் உள்ளே வந்திருக்கார் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளம். இப்படி சொல்லிகிட்டே வரும்போது ஐத்திரேயர் சொல்லிகிட்டே வரும்போது ஆஸ்வலாயினர் சொல்கிறார், இதை வகுடு எடுத்து பண்ணக்கூடிய ஒரு ஃபங்க்ஷன் மட்டும் இல்லை, இதில் பிரதானமாக இதுக்காக நிறைய உதக சாந்தி, ரக்ஷாபந்தனம், நிறைய ஆசீர்வாதங்கள், பெரியவர்களோட ஆசீர்வாதம் வேணும் அப்படிங்கிற. இந்த 8வது மாதம் உள்ள ஜீவன் வரப்போகிறது அப்படின்னு தெரிஞ்சாச்சுனாலே அந்த சூழி அப்படியாவது இந்த ஸ்திரீயோட ரத்தத்திலேயே சில துர்தேவதைகள்லாம் இருக்குமா, எப்படியாவது இந்த ஜீவனை நம்ம இது பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அதனால் இப்போ நம்ம ஆக்சுவலாக சொல்கிற மாதிரி நம்ம கிராமங்கள்லாம் போய் பார்த்தா கூட நிறைய சூழிக்கெல்லாம் பார்த்தா வேப்பிலையை வச்சு, எங்கே போனாலும் வேப்பிலையை வச்சுட்டு போ, சூழிக்கு ஏதாவது பக்ஷணங்கள்லாம் கொண்டு வந்தாலும் வேப்பிலையை போட்டு கொண்டு வா அப்படின்னு நம்ம முன்னோர்கள் பார்த்து நம்மளுக்கு சொல்லியிருக்கிறதுக்கு காரணம் இதுதான். இந்த சமயத்தில் அந்த சூழியை அப்படி பாதுகாக்கணும். சூழிக்கு நம்ம என்ன இந்த சமயத்தில் என்ன கொடுத்தாலும் அது அவ்வளோ விதமான ஒரு பிரியம். ஏன்னா அந்த ஒரு உயிரில் 2 உயிர் இருக்கு இல்லையா, அதை ஆதிசங்கரருமே சொல்லிட்டு வர்றார். அவன் அம்மாவை பார்த்து கடைசி காலத்தில் அவர் மாதிரிகா பஞ்சகத்தில் சொல்கிறேன், அம்மா எப்படிம்மா 10 மாதம் என்னை சுமந்த, எங்கள்
என்னால் ஒரு 10 நிமிஷமாக ஒரு விஷயத்தை சுமக்க முடியலையே. இப்போ நம்ம ஸ்டேஷன் போனால் கூட நம்மளோட ஒரு லக்கேஜை தூக்கின்னு போகிற அவளுக்கே ஒரு 10 நிமிஷம் தூக்கினதுக்கே 25 ரூபா அப்படி இப்படி நம்ம கொடுக்குறோமே, 1000 ரூபா கேட்குறா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் 10 மாதமாக நம்மளை சுமக்கிறியம்மா அப்படின்னு அவளுக்கு இந்த இடத்துல தான் தாய்ங்கிற ஒரு மாத்திரு அப்படிங்கிற ஒரு ஸ்தானமும் உருவாகிறது இந்த சீமந்தத்தில். இதை பற்றி சொல்லணும்னா நிறைய அவகாசம் தேவைப்படும். அவகாசம் கம்மியாக இருக்கிறதுனால அதை சின்னதாக சொல்லிகிட்டே வரேன். அதனால் ஆஸ்வராயனர் இதை அவ்வளோ இதாக சொல்கிற, பன்றி முள்ளால் இதை பண்ணணும் அப்படிங்கிற. வெறும் பன்றி முள் கூட கிடையாது, பன்றிக்குமே நிறைய அது நம்ம உடம்புல எப்படி முடி முளைக்கிறதோ அதே மாதிரி அந்த பன்றிக்கு ஒவ்வொரு முடியிலையுமே முள்ளாக தான் முளைக்குமா. அதுலேயும் எந்த முள்ளையுமே எடுத்துக்கல, அதில் ஒரு 3 முள்ளில் மட்டும் வெள்ளையாக இருக்கும், அதை எடுத்துக்கணும்னு சொல்கிறார். அப்படி நம்ம நல்ல விவசாய பூமியில் கதிர் அதை எடுத்துக்கணும், அப்புறம் தர்பையை எடுத்துக்கணும். இதை வச்சு தர்த்த வகுடு எடுக்கிறதுக்கு பேர் தான் சீமந்தோன்னயனம் அப்படின்னு சொல்லுவாள். ரொம்ப விசேஷமான ஒரு சம்ஸ்காரம். இப்படியே சொல்லிகிட்டே வர்றார். இதை கர்கர் ஒரு ஃபங்க்ஷன், இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு கர்த்தாங்கிறவர் முக்கியமாக இருப்பாள். கர்த்தா இல்லைன்னா அந்த ஃபங்க்ஷனுக்கு அந்த சம்ஸ்காரத்துக்கு பலன் கிடையாது, அந்த சம்ஸ்காரமே பண்ண முடியாது. ஆனால் இந்த சீமந்தத்தை கர்கர் சொல்கிறார். இப்போ காலப்போக்கில் முன்னாடி அவருக்கு ரிஷிகள் இல்லையா, மந்திர திரஷ்டா இல்லையா, அவளுக்கெல்லாம் எல்லாம் தெரிஞ்சதுனால இப்போல்லாம் நிறைய சீமந்தங்கள்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமே நடக்கிறது. சில சூழ்நிலைகள் முடியாதனாலையும் சீமந்தம் பண்ணுறானோ, சீமந்தத்தை பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டு கர்கர் ரொம்ப பிரதானமாக சொல்கிறார். இப்படிப்பட்ட குழந்தை பிறந்தாச்சு, நான் சீமந்தம் பண்ணலை அப்படின்னா கூட அந்த குழந்தைக்கு சீமந்தம் பண்ணணும் அப்படிங்கிறார். கர்கருங்கிறவர் கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன்னு பேர் வச்சவர். அதனால் குழந்தை பிறந்தாச்சுனாலும் இன்னொரு ரூமில் மறைச்சி வச்சுட்டு இந்த ரூமில் பண்ணு அப்படிங்கிற அப்பேற்பட்ட உன்னதமான சீமந்தம் மே விஸ்வாவசு வருஷம் வசந்த ரித்துவில் சித்திரை மாதம் 26ஆம் தேதி 9/5/2025 நமது கிராமம் கீழப்பாவூர் கிராமத்தில் எனது ஆத்துக்காரி தர்மசம்பர்தனி அவளுக்கு சீமந்தோன்னயனம் நடக்கிறது. என் பந்துக்கள், என் நண்பர்கள், இஷ்டமித்திர எல்லாரும் இந்த சீமந்தத்துக்கு தம்பதி ஆசீர்வாதம் பண்ணணும் அப்படின்னு கேட்குறேன். நேர அவகாசம் இல்லாதனால இந்த காணொளி மூலமாக எல்லா ராத்துக்கும் உங்களை எல்லாரையும் கூப்பிட்றேன். என்னோட பந்துக்களோ நண்பர்களோ ஒவ்வொருத்தரும் வேத வித்வான்கள், பாகவதோத்தமர்கள், ஸ்ரீவித்யா உபாசகர்கள், சிவனடியார்கள் எல்லாரும் தம்பதி சகிதமாக கீழப்பாவூருக்கு குழந்தைய ஆசீர்வாதம் பண்ணணும், தம்பதிகளையும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு இந்த வீடியோ மூலமாக உங்கள் எல்லாரையும் கூப்பிட்றேன். மேற்கொண்டு பத்திரிக்கையும் அனுப்புகிறேன். எல்லோரும் வாங்கோ. எங்கள் ஊர் பக்கத்துலேயே கடையநல்லூர் அப்படின்னு ஒரு ஊர், எங்கள் அம்மா ஊர், அர்ஜுனபுரி அப்படிங்கிற ஒரு ஊர் பேர். அதில் அர்ஜுனன் தவம் பண்ண இடம். மூலவர் கரியமாணிக்க பெருமாள், உற்சவர் நீலமணி. அந்த பெருமாள் அன்றைக்கி தேரோட்டம், சீமந்தம் முடிஞ்சு எல்லாரும் தேரோட்டத்தையும் பார்க்க வாங்கோ. கீழப்பாவூரில் விசேஷமான நரசிம்மர் இருக்கார். 16 கரங்களோட காட்சி கொடுக்குற பிரகலாதனோட தாத்தாக்கு காஷ்யபருக்கு தரிசனம் கொடுத்த ஸ்தலம். எல்லாரும் சுவாமியும் தரிசனம் பண்ணி தம்பதி சகிதமாக குழந்தையையும் தம்பதிகளையும் ஆசீர்வாதம் பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். கோபிகா ஜீவனஸ்மரணம் கோவிந்தா கோவிந்தா. சத்குருநாத் மகாராஜ் கி ஜெய்.